ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வெல்கம் டு ஆலினு நந்தினி சேனல். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசிங்க. அன்றைய தினம் இந்த பொருளை சேர்த்து இந்த மஞ்சள் மூட்டையை தயார் செய்து வீட்டில் இந்த இடத்துல வைங்க. எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்ன மூட்டைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகளை பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த மஞ்சள் மூட்டையை எப்படி தயார் செஞ்சலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த 2025ஆம் வருஷம் 2 வைகுண்ட ஏகாதசி வருது. அதில் முதல் ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், அடுத்த ஏகாதசி இந்த வருடத்தோட இறுதி மாதமாக வரக்கூடிய டிசம்பர் மாதமும் வருது. ஒரு வருடத்தில் பொதுவாக அதாவது 24லேருந்து 25 ஏகாதசி வருங்க. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதசி இருக்கு இல்லைங்களா, இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம்தான் எல்லா விதமான பொருட்களும் பெருமாள் கோவில்களையும் சொர்க்க வாசல், பரமபாத வாசல்னு சொல்லுவாங்க. அனுகிரகத்தை பெறுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் என்ன செஞ்சாலும் மேல் உலகத்தில் சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாழக்கூடிய இந்த நாட்களும் நம்ம வாழும்போதே சொர்க்கத்தை காணக்கூடிய ஒரு விரதமும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் தாங்க. விரதங்களில் ஏற்றத்தை தரக்கூடிய விரதம் இந்த ஏகாதசி விரதம். புண்ணியத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் தான் வைகுண்ட ஏகாதசி விரதம். அன்னைக்கு பெருமாளுக்கு இந்த வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. வருஷத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை நீங்கள் முறையாக கடைபிடித்து வழிபாடு செய்ய தவறினா கூட வருடத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி இருக்குல்ல, இதை நீங்கள் முறையாக வழிபட்டீங்கன்னா சகல விதமான நன்மைகள் சேரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஒரு ஏகாதசி விரதம் யாருக்கு உகந்தது? பெருமாளுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும். பெருமாள் யாரு? கடவுள்லையே பணக்கார கடவுள். நம்மளோட பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானே வந்துடுவாங்க. தாயார் ஒருத்தவங்க வீட்டில் வந்தாலே அந்த வீடு எந்த பொருளுக்கும் எந்த விஷயத்துக்கும் பஞ்சமில்லாமல் செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழ முடியும். ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லை. அத்தியாவசியமான பொருட்களுக்கு பஞ்சமில்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். இப்படி பல தெய்வங்களோட அனுகிரகங்களை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு ஏகாதசி. சொல்லப்போனால் ஜனவரி 9ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஏகாதசி திதி ஜனவரி 10ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் இருக்குது. 9ஆம் தேதி இரவு நீங்கள் கோவிலில் கண் விழிக்க ஆரம்பித்து ஜனவரி 10ஆம் தேதி விடியற்காலை நீங்கள் சொர்க்கவாசல் பரமவாசலை பார்த்துட்டு வீட்டுக்கு ஜனவரி 10ஆம் தேதி காலையில் பெருமாளுக்கு பூஜை செய்யலாம். அப்படி செய்யக்கூடிய பூஜையில் கட்டாயம் இடம்பெற வேண்டிய பொருட்கள் துளசி தண்ணீர். ஏன்னா இந்த துளசி தண்ணீர் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. என்ன நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறீங்களோ இல்லையோ, பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி இலையிலால் மாலை செஞ்சு அதை சமர்ப்பித்து துளசி தீர்த்தத்தையும் கையால் தயார் செஞ்சு அதை சமர்ப்பிக்கணும். முடிஞ்சால் நெய்வேத்தியம் படைக்கிறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். காலை 10 மணிக்கு மேலே ஏகாதசி திதி முடிஞ்சு துவாதசி ஆரம்பித்து, துவாதசி அப்படின்னா அதோட நீங்கள் விரதத்தை முடிக்கணும். மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே எல்லா விதமான காய்கறிகளையும் சமைத்து பாராயணை செஞ்சிடலாம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மூட்டை இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் நிற மூட்டையையும் வீட்டில் நீங்கள் உங்கள் கையாலேயே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தயார் செய்ய போகிறீங்க. தயார் செஞ்சு இந்த மூட்டையை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நாம் மஞ்சள் நிற மூட்டையை பயன்படுத்துகிறோமா? மஞ்சள் நிற துணியை பெருமாளுக்கு மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நிறம் மஞ்சள் நிறமானது உகந்த நிறம். இந்த மஞ்சள் நிறத்தில் ஒரே ஒரு துணி, ரொம்ப பெருசாக வேணாம், உங்கள் உள்ளங்கை அளவு இருந்தால் கூட போதும். அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை மஞ்சள் நிற துணி இல்லாதவங்க வெள்ளை நிற துணியை மஞ்சள் கலந்த தண்ணியில் ஊற வச்சு அதை நீங்கள் காய வச்சு அதுக்கப்புறமா மஞ்சள் துணியாக பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமான ஒரு 5 பொருட்கள் சேர்க்க போகிறோங்க. இந்த 5 பொருட்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இது ஒரு சில பொருட்கள் இல்லைனாலும் பரவாயில்லை. குறைந்தது 3 பொருளையாவது நீங்கள் சேர்த்துக்குங்க. முதல் பொருள், முக்கியமான பொருள், இந்த ஒரு பொருள் இல்லைன்னா பெருமாளோட வழிபாடு இல்லைங்கிறதே சொல்லலாம். அதுதான் பச்சை கற்பூரம். பெருமாளோட எல்லா வழிபாட்டிலையும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெருமாள் கோவிலுக்கு போகும்போது இதை கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தம் இருக்கு இல்லைங்களா, அதில் பச்சை கற்பூரம் போட்டு இருப்பாங்க.
கோவிலில் தரக்கூடிய கேசரி, சர்க்கரை பொங்கல்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான நெய்வேத்தியங்களும் இந்த பச்சை கற்பூரம் வாசனை வீசும். ஏன் தெரியுமா? பச்சை கற்பூர வாசனம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாள் வாசம் அதை செய்வார்கள். அப்படிங்கிறதுனால அனுமர் கோவில்லையும் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவாங்க. அந்த பச்சை கற்பூரத்தை ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டாலே போதுங்க. சந்தன வில்லை, பச்சை கற்பூர வாசனை மாதிரியே சந்தனம், இந்த வில்லை வந்து சந்தன வாசம் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சந்தனம் ஒரே ஒரு வில்லை இருந்தால் கூட போதும். அதை பயன்படுத்துவாங்க. அடுத்ததாக ஜாதிக்காய். ஜாதிக்காயை பற்றி இன்றைக்கி கூட நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஏகாதசி விரதம் அன்னைக்கு கண் விழிக்கக்கூடிய பொருட்களில் இந்த ஜாதிக்காய் ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ரொம்ப சுருங்கி போய் எந்தவித பொலிவும் இல்லாமல் இருக்கக்கூடியதை கூட பிரகாசத்தையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் தரக்கூடியது ஜாதிக்காய். அப்பேற்பட்ட ஜாதிக்காய் 1 எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு சில்லறை நாணயம். இவ்வளவு அவ்வளவு அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்ககிட்ட என்ன சில்லறை நாணயம் இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். கடைசியாக பச்சை கற்பூரம் எப்படி பெருமாளோட அடையாளமோ அதே மாதிரி இந்த ஒரு பொருள் இல்லைன்னா பெருமாள் கிடையாது. அதுதான் துளசி இலை. எவ்வளவு எண்ணிக்கை வேணுமானாலும் எடுத்துக்கோங்க. 3, 5, 7, 9 சொல்லி ஒற்றைப்படைகளில் எவ்வளவு துளசி இலை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, எல்லாராலையும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து 10 மணிக்குள்ள வீட்டில் வந்து இருக்க முடியாது. அன்றைய தினம் வந்து வைகுண்ட ஏகாதசி விரதம். வெள்ளிக்கிழமை ஜனவரி 10ஆம் தேதி மாலை ஒரு 6, 7 மணிக்கு பற்றி செய்கிறோமேன்னு கவலைப்பட தேவையில்ல. ஒரே ஒரு வேலை வந்து செஞ்சால் போதும். நினைக்கிறவங்க முதல் நாளே வந்து கூட இந்த வியாழன்கிழமையே கூட நீங்கள் இதை வந்து பண்ணலாம், செஞ்சு வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். மாலை 6 மணிக்கு மேலே, அப்படி இல்லைன்னா ஜனவரி 10ஆம் தேதி காலை 10 மணிக்குள்ளே கூட நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கலாம். பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மஞ்சள் மூட்டையை தயார் செய்யணும். தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய வீட்டோட பூஜையில் வச்சு தீபதூபம் காமிச்சு அதை அப்படியே பீரோ லாக்கரில் கல்லாப்பட்டியில் பணம் வைக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல யார் கண்ணுலையும் படாத அளவுக்கு இந்த மூட்டையை வச்சிடணும். என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும், அந்த மூட்டையை எந்த நேரத்தில் தயார் செய்யணும் அப்படிங்கிறதையும் தூபதீபம் காமிச்சிட்டு கடைசியாக அந்த மூட்டையை யார் கண்ணில் படாதவாறு உங்கள் வீட்டோட பீரோ லாக்கரில் கல்லாப்பெட்டியில் வச்சுருங்க. அதே மாதிரி இந்த மூட்டையை நீங்கள் தயார் செய்வது நீங்கள் இந்த ஏகாதசி திதிக்கு அந்த நேரத்துக்குள்ளே கூட தயார் பண்ணலாம். அதாவது வியாழன்கிழமை 12 மணியிலிருந்து மறாத நாள் ஜனவரி 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ளே கூட நீங்கள் இந்த மூட்டையை தயார் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க. அதே மாதிரி வந்து வேலையில் வந்து இல்லாதவங்களா கூட வந்து இருப்பீங்க. வீட்டில் இருக்கிறவங்க எந்த நேரத்துலையும் கரெக்டாக செஞ்சுக்கலாம். வேலைக்கு போகிறவங்க இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குதோ அதே மாதிரி அந்த இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு வைங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். இப்போது இதை செஞ்சு வச்சுட்டு நம்ம வீட்டோட உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு மாற்றம் கிடைக்காதுங்க. நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் உங்களுடைய உழைப்பை எஃபெக்டை போடுங்க. மேலும் மேலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே வருவீங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி எல்லா வகையிலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. பொருளாதார ரீதியாகவும் பார்ப்பீங்க. சரிங்க, இந்த மூட்டையை எத்தனை நாள் வச்சுருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அடுத்த இந்த வருடத்தோட கடைசியில் வரக்கூடிய ஏகாதசி, அந்த ஏகாதசி வரைக்கும் இந்த மஞ்சள் மூட்டையை எதுவுமே வந்து எடுக்க வேணாம், பிரிக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். இதில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே அழுகாது. துளசி இலை கூட காஞ்சி தான் போகும். அதனால எதுவுமே பிரச்சனை கிடையாது. அது நல்லது தான். நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த மூட்டையை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. இந்த மூட்டை வந்து நீங்கள் பணம் எடுக்கிறீங்க வைக்கிறீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும். மற்றவங்க யாரும் வந்து யார் கண்ணுக்கும் படக்கூடாது. அதே சமயம் இந்த மூட்டையை நீங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, முக்கியமாக வந்து சனிக்கிழமை நாட்களில் இதிலேருந்து பணம் வந்து எடுக்கிறது வைக்கிறதுங்கிறத இது பண்ணி வைக்கிறது வைக்கலாம். ஆனால் வந்து பணம் வந்து எடுக்கக்கூடாது. அதாவது அந்த கல்லாப்பெட்டியிலேருந்து பணம் குறையக்கூடாது.
அப்போ நீங்கள் முதல் நாளே என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு தேவையான பணத்த எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பண முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய கல்லாப்பெட்டியில ரூ. 1 கூட இல்ல அப்படின்னா கூட பரவால்ல. இந்த மூட்டைய வையுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக நீங்க அந்த இடத்துல பணம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.